போன வாரம் தமிழ் சினிமால எக்கச்சக்கமான டீசர்ஸ் ரிலீஸ் ஆச்சுங்க. அதுல எந்த படத்தோட டீசர் ஒர்த்தா இருந்துச்சு அப்படின்றது இந்த வீடியோட எண்டிங்ல நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் லெஜண்ட் சரவணா இவரோட லீடர் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருப்பாரு. இவரோட ஃபர்ஸ்ட் படம் லெஜண்ட். இந்த படத்த பார்த்துட்டு ட்ரோல் பண்ணாத ஆளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. ஆனா இந்த லீடர் படத்துல வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன காமிச்சிருக்காரு. இந்த டீசர பார்க்கிறப்ப இவரா அது அவரா இது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிரமிச்சு போய் பார்ப்பீங்க. ஜிப்ரான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு பயங்கரமான படமா இது இருக்க போகுதுன்றது நல்லாவே தெரியுது. அப்பா பொண்ணு இவங்களுக்குள்ள நடக்கிற சென்டிமெண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்றத டைரக்டர் செந்தில் துரைக்குமார் அழகா காமிச்சிருக்காருங்க. இந்த டீசரை நீங்க பார்த்திருந்தா எந்த அளவுக்கு ஒர்த்தா இருந்துச்சுன்றது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் இந்த சம்மருக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கேன் கர்னாஸ் இவரோட டைரக்ஷன்ல இவரே ஹீரோவா அறிமுகம் ஆகிறாரு. இந்த படத்துக்கு யூத் அப்படின்ட்டு தளபதியோட டைட்டில கடன் வாங்கி வச்சிருக்காங்க. டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இந்த படமும் பயங்கர கலர்ஃபுல்லா யூத்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு காமனான பையன் ஸ்கூல் படிக்கிறப்போ அவனுக்கு இருக்கிற லவ் ஸ்டோரி, அங்க நடக்கிற பிரச்சனைகள் அது எல்லாத்தையுமே இந்த ட்ரைலர்ல ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காருங்க. 2, 3 சாங்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்னு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த யூத் படத்தோட ட்ரைலரை நீங்க பார்த்திருந்தா எந்த அளவுக்கு ஒர்த்தா இருந்துச்சுன்னு இந்த வீடியோ கீழே நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த படம் வர மார்ச் 19க்கு ரிலீஸ் ஆக போகுது. எத்தனை பேர் போய் பார்க்க போறீன்றது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. யோகி பாபு தமிழ் சினிமால திரும்ப ஹீரோவா வராருங்க. இந்த படத்துக்கு கிணத்த காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த படம் வர மார்ச் 13 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கறப்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுங்க. நம்ம ஊர் சைடு இருக்க கிராமத்துல தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்றத ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த படத்துல சொல்லியிருக்காங்க. இவங்களே கிணத்த நோண்டலாம் அப்படின்னு கிணத்த நோண்டுறப்ப அங்க ஒரு விஷயம் நடக்குது. அதை தேடி கவர்மெண்ட் வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதை அப்படின்றத டைரக்டர் சுரேஷ் அழகா ட்ரைலர்ல காமிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. ரொம்ப அழகாவே இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரை நீங்க பார்த்திருந்தா எந்த அளவுக்கு ஒர்த்தா இருந்துச்சுன்றத அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அர்ஜுன் தாஸ் இவரோட அடுத்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு கான் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இதுல அர்ஜுன் தாஸ்க்கு பேரா அனபென் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு பையனா அகிலன் அப்படின்ற ஒரு நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம வடிவுக்கரசி, யோகி பாபு இவங்க எல்லாருமே இந்த டீசர்ல இருக்காங்க. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரா ஸ்டார்ட் பண்ற இந்த டீசர் வந்து பாத்தீங்கன்னா போக போக பயங்கர ஃபன்னா இருக்குங்க. ஃபேமிலி காமெடி டிராமாவா இந்த படம் இருக்க போகுதுன்றது நல்லாவே தெரியுது. கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு திடீர்னு பணம் தர மிஷின் கிடைக்குதுங்க. அதுல இருந்து ரூ. 500 நோட்டா கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அதுதான் இந்த டீசர்ல மெயின் பாயிண்டா காமிச்சிருக்காங்க. டீசரை பாக்குறப்பே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த படத்தை ஹரிஷ் துரைராஜ் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஷான் ரொலால்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4 டீசரை நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தா எந்த டீசர் பயங்கர ஒர்த்தா இருந்துச்சு, எது உங்களை எக்ஸைட் பண்ணுச்சு அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. பட்டா